நீங்க ஜெபிக்காம இருக்கிறதா, மௌனமா இருக்கிறதா என்ன அர்த்தம்? ஜெபிக்காம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சபைகள் மௌனமா இருக்க கூடாது. இன்னைக்கு சபைகள் சத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு சபைகள் ஜெபிக்க வேண்டும். மௌனமா இருக்கிற சபைகள்லாம் செத்த சபைகள். சத்தமா இருக்கிற சபைகள் ஜீவனுள்ள சபைகள். அது தேவனுடைய சபைகள், கர்த்தருடைய வார்த்தையுடைய சபைகள், தேவனுடைய தரிசனத்தை உடைய சபைகள், தேவனுடைய இலக்கை உடைய சபைகள், கண்களிலே தரிசனத்தை உடைய சபைகள். சைலண்டா போறது கிடையாது. நோ, இந்த காலத்துல மௌனமா இருக்கிறதுக்கு தேவன் அழைக்கவே இல்லை. இதுதான் சபையின் காலம், இதுதான் பேசணும், இதுதான் உங்களுடைய காலம். நீங்க ஜெபிக்கணும். திஸ் இஸ் த டைம். இந்த நேரத்தில் நம்ம மௌனமா இருக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. சபையில வந்தா சத்தமா ஆராதிங்க, சத்தமா ஜோம் பண்ணுங்க. ஏன் சொல்லுது ஆராதிங்க, வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு? ஏன்னா ஊமையும் செவிடுமான ஆவி உள்ள வந்து உட்கார்ந்துட கூடாதுன்றதுக்காண்டி தான் சொல்லுது. ஆண்டவர் ஒருத்தன் இருக்கிற பிசாசு துரத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பனா அவன் சைலண்டா இருக்கிறது காரணம் என்ன? ஊமையும் செவிடுமான ஆவி. ஊமையும் செவிடுமான ஆவி இருந்துச்சுன்னா, முதல்ல ஊமையா இருந்துச்சுன்னா இந்த காதை அடைச்சிரும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காது, பிரசங்கம் பண்ணாலும் கேட்காது.